இளையான்குடி மாறனார் வந்து அவரும் மனைவியாரும் அந்த திருவமும் செய்து தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சிவபெருமான் உலகத்திற்கு இவர்களை அடையாளம் காட்டவும், அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்கொள்வதற்கு தருணம் வந்துவிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை மங்கச் செய்கிறார். எல்லா சொத்தும் கிட்டத்தட்ட எல்லாமே போய்விட்டது. இப்படி இருக்கிற சூழலில் அடுத்த வேளைக்கே உணவு இல்லாத கூட இவர்கள் வந்து இருக்கிற இவங்க சாப்பாட்டுக்கே உணவு இருக்குதோ இல்லையோ, எங்கேயோ பின்னால் இருக்கிற கீரைகள் அதை மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டு, ஆனால் யார் சிவனடியார்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு திருவமுது மட்டும் முறையாக படைக்க வேண்டுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் ஒரு பெரும் மழை பெய்கிறது. அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் சிவவேடம் அணிந்து வருகிறார். நீங்கள் இங்கேருந்து தங்கி ஓய்வெடுத்து விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திருவமுது அதையும் சாப்பிட்டு விட்டு அப்புறம் இங்கே ஓய்வெடுத்து விட்டு காலையில் போகலாம். சிவபெருமான்கிட்டருந்து ஒரு பேரொளி பிளம்பாக காட்சி தருகிறார். அங்கே சிவபெருமான் உமையன்னையோடு வானத்தில் இருந்துட்டு எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், அடுப்பில் எரிக்கிறதுக்கு விறகு கூட இல்லாட்டி கூட உங்களது கொள்கையில் உறுதியாக இருந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் உங்களது பண்பை போற்றி பாராட்டி வாழ்த்தி இனி என்னோடு வந்து ஏகுக அப்படின்ட்டு அந்த அந்த ஆசிகளையும் வழங்கி அவருடைய திருவடி நிழல்களில் ஏற்றுக்கொண்டு இணைத்து கொண்டு விட்டார்.